திவாகர் பிய கரைச்சி ஊத்துனா கூட குடிப்பான். அப்படி ஒரு கேரக்டர் அது. கொஞ்சம் உள்ளம் சிந்திடு. இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சமூகத்திற்கு இவங்க செய்த பங்களிப்பு. இப்போ இன்னொன்று என்னன்னா, இது முதல்ல இந்த 9வது சீசன் தொடர்ந்து நடக்குமா என்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் வருது. சாதியம், ஆபாச வார்த்தைகள், அதனால சீசன் 9 முழுசா முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். கலையரசன் அகோரி கலையரசன் அகோரியா எல்லாம் செருப்பை கட்டிட்டு அடிக்கணும். அவனெல்லாம் நாட்டில் அவன் பண்ண கூத்தெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. எலும்பு எடுத்து மயனக்கரையில் கடிக்கிறோம்னு நடிச்சான். நாக்குலேருந்து நான் நாகப்பாம்பை வெளியில் இழுக்கிறேன்னு நடிச்சான். எப்படிப்பட்ட ஆளை தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ ரம்யா ஜோன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவாலா. இதில் நான் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியாளர்களில் உண்மையா உழைக்கக்கூடிய போட்டியாளர்கள், உண்மையாக வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிற ஒரு போட்டியாளர்ல ரம்யா ஜோன் முதலிடத்தில் இருக்காங்க. அரோரா அது உடைய பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சூரட்டிய சென்னை வீதியில் ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நக்காத மாடெல்லாம் நக்கிட்டு போவோம். அதை தயவுசெய்து விஜய் டிவிக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர ஒழுங்காக முத்தம் கொடுக்குற போட்டியெல்லாம் வைங்க. அதெல்லாம் நல்லா ஓடும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு இந்த சூப்பரான இன்டர்வியூல முகில் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர் சார். விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு நம்ம விளம்பரங்கள் பார்த்துருக்கோம். நகைக்கு தான் விதவிதமாய் வித்தியாசமாய் நடப்போம். ஆனா பார்த்தா பிக் பாஸ்ல திடீர்னு தினசா விதவிதமா நிறைய ஆட்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. என்ன ஆச்சு பிக் பாஸ்க்குன்னு கூட நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ இருந்திருக்கும்ல, என்னப்பா விஜய் டிவி இப்படி இறங்கிட்டீங்களா அப்படின்னு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? விஜய் டிவியை ஊத்தி மூடுறதுக்கான வேலையை உருவாக்கிட்டாங்க. அது இப்போ இந்த பிக் பாஸ் 9 9வது சீசன்லேயே முடிச்சு வச்சுருவாங்க. ஏன் கமலஹாசன் இதை விட்டு வெளியில் போனாருங்கிறது இன்னைக்கு வர கேள்விக்குறி. ஏன் விஜய் சேதுபதி உள்ளே வந்தாருங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ஒரு ஆளுமை நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிற விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த கண்டஸ்டன்ட் இந்த போட்டியாளர்கள் வந்து மிக ரொம்ப 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 வித்தியாசமானவர்களை நீங்கள் சொன்னது மாதிரி தினுசா புதுசாக வகையாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க தேர்வுலையே. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பேரை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அந்த 5ம் அட்டை பொறுக்கித்தனமாக தான் செய்வாங்க. அதில் வந்து ஒரு சில பேர், அந்த 5 பேரில் ஒரு சில பேர் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தகுந்தார் போல் நடந்துக்கணுங்கிறதுல சில விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ இந்த பிக் பாஸில் என்னன்னா, ஆட்னா காட்னா ஓகே அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து என்னென்னா, ஆடைகள் தன் மேனியை மறைப்பதற்கான உபகரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு வரும்போது ஆடியன்ஸ் கூடுறத பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு வந்துருச்சோ விஜய் டிவி அப்படிங்கிறதையும் பேசணும் நம்ம. ஏன்னா இவங்க வந்து தன்னுடைய அந்த மதிப்பீடை உயர்த்தி கொள்வதற்காக, தன் தொலைக்காட்சியினுடைய மதிப்பீட்டை அது கொண்டு வருவதற்காக விதவிதமாக இதையே பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தயவுசெய்து விஜய் டிவிக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர ஒழுங்காக முத்தம் கொடுக்குற போட்டியெல்லாம் வைங்க. அதெல்லாம் நல்லா ஓடும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சரிங்களா? அதாவது ரொம்ப கீழ்த்தரமாக தமிழ்நாட்டை ஏதோ கேலிச்சித்தரமாக காட்டிக்கிட்டு ரொம்ப மோசமாக விட்டால் இவன் என்னென்னா, நான் அதான் சொல்கிறேன், கேபி சுந்தரம்பால் மட்டும் இல்லை, நாளைக்கு சாக போகிற கிளவியை கூட கொண்டு பிக் பாஸ்க்குள்ளே வச்சா அதை காதலிக்கிறதுக்கும் இங்கே ஆள் இருக்கு. பிரவீன் காந்தி மாதிரி ஆட்கள். நிஜமான காதலா இல்லை கண்டென்ட் காதலா? நிஜமாக காதலிப்பேன். 100 நாள் இல்லை, 100 நாள் ஒரு அரைக்கிற நீங்கள் பூட்டி வச்சா என்ன நடக்கும்? காதல் நடக்காது, காமம் நடந்துடும். இப்போ அங்கே காமத்துக்கான ஒரு வீடாகத்தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்களே ஒழிய காதலுக்கான வீடாக உருவாக்குன மாதிரி எனக்கு தெரியல. இந்த போட்டிகளால் ஏதாவது இந்த தேசத்திற்கு பலன் அளிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இப்போ பிரவீன் காந்தியை நம்ம முதல்ல பேசுவோம். இவன் யார் இந்த அயோக்கிய அப்படிங்கிறத முதல்ல ஒரு 3 படங்கள் 4 படங்கள் கொடுத்து ஒரு ஹிட் கொடுத்து கொண்டு வந்த ஒரு இயக்குனர். அந்த வழியிலே நீ போக வேண்டியதானே? அந்த பாதையில் நீ தேர்வு பண்ணிட்டீங்கன்னா அதில் நீ ஆனால் நீ எங்கே வந்த? ஜாதி பாதைக்கு திரும்பின. நீ ஒரு டைரக்டர்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கிற அடித்தட்டு அன்றாடங்காட்சி மக்களை அருவருக்கத்தக்க வகையில் பேசிக்கிட்டு இருந்த. அப்போ உனக்குன்னு ஒரு ஏதோ மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி நீ உணர்ந்துக்கிட்டு இப்போ அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரிச்சு பேசினார் திடீர்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவை
இந்த தலித்து தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் நான் தலித் தலைவரை பார்க்கல. தாழ்த்தப்படுத்தப்பட்ட தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவ்வளோ இழிவாக பேசுறது, கேவலமாக பேசுறது. ஏன்னா அவன் பிறப்பு அப்படி. இப்போ இந்த கண்டஸ்டன்ட் இவன் வந்து இந்த போட்டியாளரை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு சாதிய ரீதியாக அந்த அந்த இந்த போட்டியை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி இந்த அவன் கண்டிப்பாக முன்னெடுத்துருக்கிறாங்கன்னு நான் கருதுறேன். முதல்ல இவனெல்லாம் இந்த அயோக்கிய பேரெல்லாம் வெளியில் எடுத்துங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு போட்டியாளர் வந்து திவாகர். நீங்களும் ஃபேனா சார் வாட்டர்மெலன்ஸ்க்கு? பிய கரைச்சி ஊற்றுனா கூட குடிப்பான், அப்படி ஒரு கேரக்டர் அது. இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க இந்த சமூகத்திற்கு இவங்க செய்த பங்களிப்பு. மனித மலத்தை தின்னக்கூடிய விலங்குகளின் மலத்தை திங்கக்கூடிய உயிரினங்கள் இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு மோசமானவங்கள நீங்கள் இந்த போட்டியாளராக கொண்டுட்டு வந்து தேர்வு செய்ய பின்னணி காரணம் என்ன? ஏன்னா இப்போ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம்ல, இது யாருக்கான விளம்பரம்? விஜய் டிவிக்கான விளம்பரம். அப்போ இவங்க பேச வச்சுக்கிட்டாங்க பாருங்க உங்களையும் என்னையும். ஏன்னா அந்த தேர்வுங்கிறது அப்படி இருந்தது. போட்டியாளர்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்ன வேணா பண்ணலாம், நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆயிட்டோம்னா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. டேலண்ட் எல்லாம் தேவையே இல்லை. நம்ம ரீசெண்டா கூட நிறைய டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் நல்லா டைலாக்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அந்த மாதிரி நிஜமாவே நடந்துருமோ? டேலண்ட் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க சோசியல் மீடியால சும்மா ஃபேம் ஆகுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பைத்தியக்காரம் தரமா நடந்துக்கோங்க, இல்லை எது வேணா பண்ணுங்க, நீங்க மேல வந்துருவீங்க அப்படின்னா அங்க உண்மையா உழைப்ப போடுறவங்களுக்கோட கெதி என்ன? அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? அந்த கேள்வி இருக்கும்ல சார். 41 பேர் செத்தாங்கல்ல, நான் ஜாரன்னு கரண்டை கடிச்சிடுச்சா ஹிட் ஆயிடுவேன். அது மெட்ரோ கரண்ட் இருக்குல்ல, அதை கடிச்சிட்டு சாத்தினா ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயிடுவேன். எதுக்கு இந்த அதாவது ரொம்ப அதான் சொல்றேனே, பன்னி மேய போய ஊரில் போய் பன்னி மேய்ச்சினா ட்ரெண்டிங் தெரியுமில்ல. இன்னைக்கு பன்றி மேய்ப்பது எப்படி, எங்கே அதிகமாக மனித மலம் கிடைக்கும், அங்கே அனுப்பினால் பன்றி கொழுன்னு வரும். இந்த பிரவீன் காந்தி, இந்த வாட்டர்மெலன் இவங்கெல்லாம் அதுக்கு அனுப்புனாங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக பண்ணி மேய்ப்பானுங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுவாங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இந்த நாட்டில் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது. இன்னொரு கண்டென்ட் வந்து இந்த கலையரசன், அகோரி கலையரசன். அகோரியா எல்லாம் செருப்பை கட்டிட்டு அடிக்கணும் அவனெல்லாம். நாட்டில் அவன் பண்ண கூத்தெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஆளை தேர்வு பண்ணியிருக்காங்க? பொண்டாட்டி 3 புள்ள, பொண்டாட்டியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமாக பொண்டாட்டி வச்சுட்டான். பொண்டாட்டியே பொண்டாட்டியே கண்டுபிடிச்சிட்டா. எலும்பு எடுத்து மயனக்கரையில் கடிக்கிறோம்னு நடித்தான். நாக்கிலிருந்து நான் நாகப்பாம்பை வெளியில் இழுக்கிறேன்னு நடித்தான். இந்த அகோரிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல, நாடு முழுக்க இருக்காங்க. இப்போ நீங்கள் யமுனை நதிக்கரைக்கு போனீங்கன்னா அங்கே அகோரிகள் நிறைய அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் இவன் தூக்கி சாப்பிட்டான். அகோரினா யார்? முற்றிலும் துறந்த முனிவர்களாக மாறி இவன் கல்யாணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணி 3 புள்ள அந்த அகோரியா போன பிறகும் புள்ள பத்து என்ன காரணம் சொன்னா தெரியுமில்ல? அகோரியானவர்கள் புள்ளையும் வைக்கலாம்னா சொன்னானா இல்லையா? சொன்னாரு. இதுதான் ட்ரெண்டிங், அவன் பண்ண ட்ரெண்டிங். ஆனா அது கூட வந்து ஆதிரை அவர்கள் இவரை நாமினேட் பண்ணதுக்கான ரீசனுமே அது சொன்னாங்களே சார், இவங்க வந்து ஒய்ஃப் கூட சேர்ந்து கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண, அதனால நான் பயங்கர ட்ரெண்ட். இப்ப இந்த அகோரி வேஷமும் கண்டென்ட் தானா அப்படிங்கிற அந்த கேள்வி. ஆமா, அதுதான். இப்ப 3 புள்ள பெற்றதும் கண்டென்ட் தான். அவன் தான் சொல்லிட்டானே, எல்லாமே கண்டென்ட் தான். பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணதும் கண்டென்ட், பொண்டாட்டி நடிச்சதும் கண்டென்ட், பொண்டாட்டி இன்னொருத்தன் பொண்டாட்டி இவன் வச்சிருந்ததும் கண்டென்ட். இது என்ன நாகரிகம்? அடுத்த பொண்டாட்டி வச்சிருக்கிற கண்டென்ட்னா எப்படி? நான் கேட்கிறேன், நான் பசுமாட்டை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட கண்டென்ட் தான். இவெல்லாம் பண்ணுவான் கண்டென்ட்டுக்காக. என்ன வேணா நீங்க கல்லுக்கு ஒரு சேலையை கட்டி விட்டு இதாண்டா பொண்ணுன்னா அதை கல்யாணம் பண்ணி கட்டி பிடிச்சுக்குவான். கேட்டா கண்டென்ட்ருவான். கல்லை கூட காதலிக்கக்கூடிய கூட்டத்துக்கு தலைவன் இந்த கலையரசங்கிறவன். இவனையெல்லாம் தூக்கி அந்த உள்ளே வச்சுக்கிட்டு இவன் என்ன நாட்டுக்கு சொல்ல போகிறான்னு எனக்கு புரியலை. 3 பிள்ளையை தவிக்கி விட்டுவிட்டு அனாதையாக்கி விட்டுவிட்டு ஓடி போனவன் இப்போ அகோரி வேஷமெல்லாம் கலைச்சிவிட்டு ஏதோ பொண்டாட்டியோட வாழ்றானா என்னன்னு தெரியல. வாழ்றானா இல்லை, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க, உங்களோட ஆசைகளுக்கு இணங்க நீங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அதுவும் உள்ள போயிட்டாங்க. அதுவும் கண்டென்ட் தான். அப்போ இந்த கண்டென்ட்டுக்காக கசாமுஷா வேலை எல்லாமே பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், அது கண்டென்ட்னா இப்போ நாடு எதை நோக்கி பயணிக்குது சொல்லுங்க சார்? என்ன அப்படியே அந்த ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அல்லது அருவாமனை எடுத்துக்கிட்டு நான் எப்படி சாகிறேன் என்று பாருங்கள், அவனை அப்படி அருவாமனை எடுத்து குறவலை அப்படியே குறன்னு அறுத்துக்கிட்டு ரத்தம் வடியும் போது நான் இன்னும் சிறிது நேரம் முடிச்ச கண்டென்ட்டு வெக்கமா இல்லை? அடுத்து பாருங்க அரோரா. ஐயோ, அது உடைய பார்த்தீங்கன்னா காலமாடு கூட நக்கிட்டு போகும். சோரட்டி ஒட்டியிருந்தான் அந்த பொண்ணு. சோரட்டியை சென்னை வீதியில் ஒட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க,
இங்கே நக்காத மாடெல்லாம் நக்கிட்டு போவோம் அதை. ஆனா ஆடைன்றது அவங்களோட சுதந்திரம் தானே. என்ன அதுக்காக இப்படியா காட்டினா எல்லாமே சுதந்திரமா? நான் கேட்குறேன். ஏமா நீ உன்னை ஒருத்தன் பெத்தானா எப்படி? எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஆம்பளை பெற்றிருக்கணும்ல. ஒருத்தன் உரிமையாளர் அப்பன்னு ஒருத்தன் இருப்பான்ல. தன் மகள் இப்படி இருக்குங்கிறத அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? சரி, நம்ம அப்பா நம்மளை பெற்றவங்க நம்மளுடைய அங்க உறுப்புகளை பார்ப்பாங்க, ஐயோ அது அப்பாவுக்கு அவமானத்தை கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சாள் அவ அரோரா. அதுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க, என்ன பழு ஆட கம்நாட்டியலாம். ஏன்டா அந்த நாடை இப்படி குடிச்சிடாக்குறீங்க? அங்கத்தை காட்டுவதற்கு பழுனக்காவோட பேரை மாற்றி மக்களை முட்டாளாக்குன்னா மக்கள் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்காங்களா என்ன? நான் கேட்குறேன், இந்த அரோராவை பெத்த அவங்க அப்பனா என்கிட்ட வர சொல்லுங்க. ஏன்டா உன் மகளை நீ பெத்தியா என்னதுண்ணா? அவன் எதுக்கும் சொன்னாலும் சொல்லுவாங்க, என் மகளை நான் நிர்வாணமாக தானடா பெற்றேன், நான் ஆடையோடவா பெற்றேன், இப்படியும் பேசுவானுங்க. கேட்டால் கண்டென்ட்னு கண்டென்ட். இது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இது போன்ற சம்பவங்கள் தமிழ் சமூகத்திற்கு ஏற்புடையதல்ல. இது தாறுமாறாக போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு தடை போடணும். உண்மையான தமிழர்கள் இங்கே இருந்தாங்கன்னா, நான் உண்மையான தமிழர், பொருளாதார வசதி இல்லை, இதெல்லாம் வழக்குக்கு கொண்டு போகணும்னா காசு இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ நான் இதெல்லாம் அந்த வழக்கை நான் பேசத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். காசு வச்சிருக்கிறவங்க இதை வழக்கா போட்டு தயவு செய்து தடை பண்ணுங்க. இல்லை இந்த அரசியல் கட்சியெல்லாம் இருக்கானே, நான் தமிழ் தேசியம், நான் தமிழர், அது வெங்காயம் பருப்புலாம் கத்திட்டு திரிகிறாங்களா தமிழ்நாட்டில், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி அவங்களே ரசிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அரைகுறையா ஓகே சூப்பர், இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ரசிக்கிறாங்களா என்ன? ஒரு பெண்ணை ரசிப்பது என்பதே தவறான, இயற்கை கொடுத்துருக்கு அவ்வளோதான். அது அழகா அழகு இல்லையா அப்படிங்கிறது அவரவர் மனசு சார்ந்தது. ரசிக்கலாம் பார்க்கலாங்கிற ரீதியில் போயிட்டா அப்புறம் அவிக்கலாம் காட்டலாம்ங்கிற பேருக்கு மாறிடும். இது எல்லாமே தடை செய்யப்படணும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ரம்யா ஜான், இந்த பொண்ணை கொஞ்சம் நம்ம பாராட்டலாம். ஏன்னா அவங்க ஸ்டோரி சொன்னாங்க சார், ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா. அதாவது 3 பொம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு. 3 பேருமே வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டாரு. அவங்க அம்மா அந்த 3 பிள்ளைங்க விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போச்சு. ஆனால் நான் ரம்யா ஜெயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இங்கேம்மா போய் உழைச்சி பிள்ளைங்களெல்லாம் அவங்க தங்கச்சிகளை காப்பாற்றுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க முடிவு இருக்க, இந்த வருமானம் பார்த்தல நம்ம இயல்பாக நம்மளுக்கு டான்ஸ்லாம் வருது, இந்த டான்ஸ் மூலமாக நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றிடலாம்ட்டு மதுரையில் இருக்கிற சில நடனக்குழுக்கள், அங்கங்கு இசைக்குழுவெல்லாம் நிறைய அங்கே இருக்கிறாங்க, நடன நாட்டிய ஆலய பள்ளிகள்லாம் அங்கே இருக்குது. அங்கே போய் அவங்க அதெல்லாம் கற்று கிராமங்களில் நடக்கிற இந்த போட்டிகளில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் அவங்க கவர்றாங்க. ஆனால் அந்த பொண்ணு வறுமைக்கு தள்ளப்பட்ட காரணத்தால் தன்னுடைய அங்கங்களே அரையளவு காட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு அங்கே ரசிகர்களை கவருவதற்காக அந்த நடனம், இன்னமும் நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் ஆடுது கிராமங்களில். அந்த மாதிரி இவங்க ஆடுறாங்க. ஆடிட்டு பெரிய ஆடியன்ஸை கிராமப்புறங்களில் வளர்த்து தன் குடும்பத்தையும் அவங்க ஓரளவுக்கு தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்த்துவோம். ஆனால் அந்த தங்கைக்கு ஒன்று சொல்லுவோம், அம்மா இவ்வளவு நாளாக நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு ஆட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் உள்ளே போயிருக்கிறீங்க, என் வெற்றி பெற நான் வாழ்த்துறேன். ஆனால் உங்களுடைய அந்த குடும்ப சூழல் என்னை மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. நீங்கள் அந்த தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு எல்லா திறமையும் இருக்குது, நாட்டியம் மட்டும் இல்லை, சிந்தனை திறனும் அதிகமாக இருக்குது, கற்பனை திறன், அதாவது இன்னும் சொல்லப்போனால் நல்லா சமைக்கக்கூடிய ஒரு பொண்ணு அங்கே. இப்போ அதான் சமைக்க போகுது அப்படிங்கிற ரீதியிலெல்லாம் அன்னைக்கு நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக ரம்யா ஜோன் இதில் இறுதிப் போட்டி வரை வெல்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அந்த பொண்ணு அடையும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பார்வையிலே தெரியும் இது என்ன கோணத்தில் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். இப்போ ரம்யா ஜோன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவாலாக இதில் நான் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியாளர்களில் உண்மையாக உழைக்கக்கூடிய போட்டியாளர்கள், உண்மையாக வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிற ஒரு போட்டியாளர்ல ரம்யா ஜோன் முதலிடத்தில் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் அந்த அல்ஜி கல்ஜி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பொண்ணு அந்த 5 பேர் பட்டியலில் வந்துருச்சு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 5 பேரை தவிர மற்ற விக்ரம்னு ஒருத்தர் வர்றாரு. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், 5 பேரை மட்டும் ஹைலைட் பண்றீங்க, இன்னும் நிறைய கண்டஸ்டன்ட் அதிகமா இருக்காங்க. இப்ப அவர் காமெடியால தன் மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஆமா, அப்ப அவர் இதை நிலைநிறுத்துவார் கொஞ்சம். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இது முதல்ல இந்த 9வது சீசன் நடக்குமா என்னங்கிறதே, தொடர்ந்து நடக்குமா என்னங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் ஒன்று இருக்கு. ஏன்னா வழக்கு போட்டுருவாங்க அந்த லெவலுக்கு. இதுக்குள்ள சாதியம், ஆபாசம், இன்னும் சொல்ல போனால் ஆபாச வார்த்தைகள்,
அது மட்டும் இல்லை, ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொள்வது, அடித்து கொள்வது, இப்போ அது வழக்குக்கு கூட போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயம். அதனால சீசன் 9 முழுசா முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை. ஏற்கனவே கனடா பிக் பாஸ் கூட சீல் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பிக் பாஸ்ல வந்து ரொம்ப வல்கரா சில நிகழ்ச்சிகள் இருந்ததுனால அதுக்கு தடை போட்டுருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடிகை ஒருத்தவங்க பேசுவாங்க, நான் ஜெயிலாவா, அவங்க கூட விஜய் டிவியில் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம்லாம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விஜய் டிவி வந்து இதுதான் கடைசி அத்தியாயம் அப்படிங்கிற அதில் வேலை செஞ்சுக்கிட்டே அந்த அம்மா வந்து சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கரை தேராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதே மாதிரி பிரவீன்ராஸ் தேவசாயம் அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்குள்ளே வர்றாரு. அவர் பெங்களூரை சார்ந்தவர், ஈரமான ரோஜாவே, சின்ன மருமகள் கொஞ்சம் நடித்தவர். இவரும் கடும் போட்டி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயல்பாகவே கிராமத்து முகம் அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாயல் வந்து அவர் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இன்னொரு போட்டியாளர் தான் நம்ம கண்டிப்பாக பற்றி பேசியானோம், சுபிக்ஷா. ஏன்னா தூத்துக்குடியில் மீனவர் சமூகத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து நான் மீனவன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பண்ணுறாரு. பாருங்கள் மக்களே, நான் வந்து ஆழ்கடல் பகுதியில் இந்த மீனை நான் பிடிக்க போகிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அதை துள்ளுகிற காட்சி, அதை கொண்டாந்து போட்டில் போடுற காட்சி, நிறைய மீன்கள் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதை அவங்க அப்பா வந்து கொண்டு வந்தார். இப்போ அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற இந்த சுபிக்ஷா நிச்சயமாக ஒரு பெரும் போட்டியாளராக, ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வேறு. அது மட்டும் இல்லை, முதல் மீனவ பெண் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறது இவங்க தான். ஆழ்கடல் பகுதியிலே போய் மீன் பிடிக்கக்கூடிய வல்லமையை இவங்க அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ தைரியம், பயமின்மை, திறமை, முன்னேற்றம், எல்லா விஷயத்திற்கும் அவங்க எல்லாத்தையும் தயாராகி தான் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இறுதி வரை இது போகுமா என்கிற கேள்விகளுக்கு இடையிலும் நல்ல போட்டியாளர்கள் இதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய முதன்மையான எடுத்துக்காட்டு சுபிக்ஷா. இந்த சுபிக்ஷா வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப. அப்புறம் அப்சரா சீசே அவங்கள சொல்லவே வேண்டாம். மார்த்தாட்டத்தில் பிறந்து மாடலிங்கில் ஒரு கடைக்கோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து ஒரு மாடலிங்கில் வந்து ஓரளவுக்கு வந்து மிஸ் இந்தியா ரன்னர், அவங்க ரன்னராக வின்னராக முடியல, ரன்னராக போயிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சுட்டு அதில் அதிநவீனத்துவ சில வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஐடி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் ஐடி நிறுவனங்களில் வேலை செஞ்சவங்களுக்கு சில புரிந்துணர்வுகள் இருக்கும். ஆண்களோடு எப்படி பழகுவது, அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். எந்த ஆண்களோட பழகுனா நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும், விபரீதம் இருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சு தான் உள்ளே வர்றாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து கம்ருதீன் வெப்சீரியலில் இந்த நீங்கா நினைவுகள், அதுக்கப்புறம் வந்து மகாநதி போன்ற நீண்ட நெடிய தொடர்கள் நடிக்கக்கூடிய கம்ருதீன் ஒரு போட்டியாளராக வருவார். ஆனால் இறுதி வரை வருவாரா என்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு கழுதைக்கு குதிரவாளம் கட்டி விட்ட கதை தான், கடிவாளம் கட்டி விட்ட கதை தான். அவர் ஒரே இதில் தான் போவார், பறந்துபட்ட விடயங்களில் வரமாட்டார். அப்புறம் வாட்டர்மெலனை பற்றி நம்ம பேசலாம். விசி பார்வதி சகோதரி வந்து புது புது அர்த்தங்கள், அதுக்கப்புறம் வந்து கரெக்டா சேனலில் பார்வதினாலே ஒரு ஆங்கரிங்க, நல்ல சிறப்பான ஆங்கரிங். அவங்க வந்து மக்கள்கிட்ட, அதாவது எளிய மக்களை போய் சந்திக்கிற ஒரு பார்த்தேன். அவங்க உங்களுக்கு கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு ஒருத்தன்ட்ட போய் கேட்கும்போது அவன் அதுக்கு ரிப்பீட் அடிக்கிறான் பாருங்கள். இப்போ கூட கட்டி பிடிக்கணும்தாக்கா எனக்கு தோணுதுன்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க சிரிக்கிற அந்த சிரிப்பு, வெக்கப்பட்டுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு சிரிக்கிறது, அவன் யாரை பார்த்து சொன்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, இவங்க என்ன நினச்சாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் விசை பார்வதி வந்து ஒரு மிகச்சிறந்த ஆங்கரிங் மட்டும் இல்லை, சமூக சிந்தனையும் கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு இருக்குது. இதில் போட்டியாளர்களில் மிக முக்கிய போட்டியாளர்கள் இவங்களும் ஒரு 6 பேரை நம்ம சொல்லலாம். மற்ற எல்லாம் கலிசடைகளாக கொண்டாந்து இறக்கி அது எப்படி இது இந்த சீசனை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஜெமி வைசாலி, இந்த பொண்ணை பற்றி நம்ம சொன்னோம்னா, அவங்க வந்து பேஸ்கெட் பாலுடைய விளையாட்டு வீரர், ரேடியோ மிர்ச்சி, என்னென்னா குக்கு வித்து கோமாளி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க. அப்போ இவங்களும் ஓரளவுக்கு போட்டியாளராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது 100 நாளை தொடுமா என்பது அதற்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி வந்து 5வது நாள் நான் பேசி கொண்டிருப்பது 4 நாட்கள் முடிந்திருக்கிறது. 4 நாளில் நந்தினின்னு ஒரு சகோதரி வெளியில் போயிட்டாங்க. அது அபரிமிதமான உள்ள சண்டை வந்து பிரச்சனை வந்து அவங்க ஆக்ரோஷமாக கத்தி
அதற்கு பிறகு வந்து அவங்க என்ன இவ்வளவு மோசமானவங்களா நீங்கள் இதில் வந்து இருக்கிறீங்கன்னு முதல் கண்டென்ட்டே வந்து வெளியேறுகிற கண்டென்ட்டே இருக்கிற கண்டென்ட்டுகளை வந்து மோசம்னு சொல்லிட்டு போகும்போது உண்மையிலே அந்த பொண்ணை பாராட்டணும். ஏன்னா மோசம்னு ஒரு வந்த 4 நாளிலே தெரிஞ்சுட்டு போகிற பொண்ணு கௌரவமான பொண்ணாக தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஆமாம், அதாவது உண்மையான வெற்றியாக இருக்குன்னா நந்தினிக்கு தான் இந்த வெற்றியை கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு பொறுக்கித்தனமான, இவ்வளவு மோசமான, இருமாப்பு அல்லது கேவலமான அல்லது வந்து ரெட்ட நாக்கு படைச்சு இருக்கிறவங்கள்ட்ட நான் நடிக்கவே முடியாதுன்னு 4 நாளையிலே வெளியேறி போகுதுன்னு சொன்னா அது உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. அந்த இந்த இந்த சீசன் முதல் பரிசை வென்றது நந்தினி தான். அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு நேர்மையா இருந்ததுனால அது வெளியில போயிடுச்சு. ஆக சீசன் 9 100 நாளை தொடுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். கண்டிப்பா சார். ரொம்ப பொறுமையா யார் யார் எப்படி வந்திருக்காங்க இந்த பிக் பாஸ்க்கு, எப்படி இருக்க போறாங்க, எப்படி விளையாட போறாங்க, இல்ல பிக் பாஸே இருக்குமா இல்ல இழுத்து மூடிடுவாங்களான்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.